வந்து சிக்கன் ரெசிபி. இது எல்லோரும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது நான் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர் எடுத்துட்டு அதில் வந்து கரம் மசாலா, இது வந்து கரம் மசாலா, அப்புறமா இது வந்து தனியாத்தூள், அப்புறமா இது வந்து சிக்கன் மசாலா. ஓகேயா? எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். ஒன் ஸ்பூன் போதும் எனக்கு தெரிஞ்சுருக்கும். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர். ஓகேயா? ஆம்ச்சூர் பவுடர். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது பெப்பர் மெயின், இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறமா போட்டது மஞ்சத்தூள், டர்மரிக், 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தயிர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேயா? ட்விஸ்ட்டு வந்து எங்கன்னா இப்போ வந்து நான் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி போகிறேன். ஓகே, பட்டர் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இது போட்டுக்கலாம். இலைச்சி, பச்சை மிளகா, ஆனியன், இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம போடுறது ரொம்ப பிடிச்சது டொமேட்டோ நல்லா ஃப்ரை பண்ணி, இது ஹாஃப் ஃப்ரை ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆனியன் கார்லிக் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகிடுச்சுங்க, அதனால. ½ kg சிக்கனுக்கு நம்ம இந்த தயிரில் எல்லாமே கர்டில் வந்து எல்லாம் கரம் மசாலா நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, எரிக்கா சிக்கன், ये ब्लैक कलर का फेंकी बता दी. இது ½ kg சிக்கன், 500 கிராம். 500 கிராமுக்கு 2 வெங்காயம், 2 சின்ன சைஸில் வெங்காயம், ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்மால் சின்ன கப் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி, இல்லைன்னா 2 கப்ஸ் தண்ணி, உங்களுக்கு எப்படி அளவு பிடிக்குதோ, மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கொரிண்டரோட கருவேப்பிலை தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொரிண்டர் அவ்வளோ பிடிக்காது, பிடிக்கும் ஆனால் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு கருவேப்பிலை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் கரி லீவ்ஸ். ஜஸ்ட் வெயிட். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெயிட் போதா